நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் 4ஆம் தேதி முதல் செப்டம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இந்த வார கிரகங்கள் மேஷ ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்க்கலாம். மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி, அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. ராசிநாதன் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். 6ஆம் இடத்தில் இருக்கலாமா, இருக்கக்கூடாது. 6ல் இருக்க ருணரோக சத்ருஸ்தானத்தில் போய் அமர்றார். ஜாதகருக்கு தேக ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்படலாம். 6ஆம் இடம் தேக ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்படலாம், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இருந்தாலும் ராசியில் ராகு இருக்கிறது என்பது மிக மிக சிறப்பு. 5ஆம் இடம் 7ஆம் இடம் 9ஆம் இடத்தை பார்ப்பதால் இந்த வாரம் மேஷ ராசிக்கு ஓரளவுக்கு நன்மைகள் பெறக்கூடிய ஒரு வாரமாக அமையப்போகிறது. 5ஆம் இடத்து அதிபதி சூரியன் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கிறார். பிள்ளைகளால் பெருமிதம் கொள்வீர்கள். குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் எல்லாம் நன்மையில் முடியும். பூர்வீகத்தில் நல்ல தகவல் வரும். பூர்வீகத்துக்கு போயிட்டு வருவீங்க, அங்கே வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க. நீண்ட நாளாக உங்களுக்கு குழந்தை பேர் இல்லை அப்படின்னா இப்போ அதுக்கான ஒரு நல்ல தகவல் வரும். உங்கள் பூர்வீக சொத்து பிரிச்சிக்கலன்னு சொன்னால் இந்த காலகட்டத்தை கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம். மற்றபடி ராசியில் ராகுவும் குரு பகவானும் இருப்பது என்பது இந்த மேஷத்துக்கு ஒரு நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு. 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு சென்றிருக்கிறார். நல்லவன் நல்ல இடத்துல இருக்கிறதால பணம் பல வகையில் பையை நிரப்பும். 4ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னு சொன்னால் அப்போது வீடு வாகனம் போன்றவை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. குறிப்பாக சுக்கிரன் நாளில் இருந்தால் வாகன பிராப்தி கண்டிப்பாக உண்டு. நீண்ட நாளாக கார் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேங்க, இப்போ வாங்கலாம். இல்லை பழைய 2 வீலரை விற்றுட்டு புது 2 வீலர் வாங்கலாம். வீட்டை அலங்காரம் செய்யலாம். ஏற்கனவே வீடு கட்டியிருக்கேங்க, இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சது, இன்னும் பெயிண்டிங்லாம் பண்ணலை, பெயிண்டிங் பண்ணணும். மாடுலர் கிச்சன் இப்படி எல்லாம் ஒரு நல்லதாக பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அழகுபடுத்த போகிற வீட்டை அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். அப்படி ஒரு நிலை இருக்கிறது. மற்றபடி உங்களுக்கு பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக அமையப்போகிறது. அது உள்நாட்டில் படித்தாலும் சரி, வெளிநாட்டில் படித்தாலும் மிக சிறப்பாக அமையும். சூரியன் புதன் புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி, இப்படி கல்விக்கூடங்கள், அதாவது அங்கே பணியாற்றக்கூடியவர்களுக்கு நல்லது நடக்கும், நல்ல பேர் ரெகக்னேஷன் கிடைக்கும். ஆசிரியர்கள் நல்லா சொல்கிறாங்க, சொல்லித்தராங்க அப்படிங்கிற ஒரு நிலை அவங்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கும். அதே நேரத்தில் இன்ஸ்டியூஷனுக்கும் நல்ல பேர் கிடைக்க போகிறது. மற்றபடி உங்களுக்கு 7ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறார். 7ஆம் இடம் என்பது கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். அப்போது உங்களுக்கு 7ஆம் இடம் மிக சிறப்பாகிறது. கணவன் மனைவி ஒற்றுமை, குதூகலம், ஒருத்தருக்கு விட்டு கொடுத்தல், நண்பர்கள் கூட உதவிகரமாக இருத்தல், நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு தொழில் சிறப்பாக செல்லும். கூட்டாளிகளும் ஆதரவாக இருப்பார்கள். வீடு, உங்கள் வீட்டாண்ட வீடு பக்கம், எதிர் வீடு, பக்கத்து வீடு, வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பண்ணுற இடம், எல்லா இடத்திலும் உங்களுக்கு நண்பர்கள்
உறவினர்கள் அத்துணை பேரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. திருமண வயதில் இருக்கும் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு திருமணம் கூடி வரும். ஏன்னா 7ஆம் குரு பலன் நிறைஞ்சிருக்குங்க. மற்றபடி உங்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 9ஆம் இடத்தை செவ்வாயும் பார்க்குறார். இப்போ அசையா சொத்துக்கள் மூலம் பாக்கியங்கள்னால் வருமானம் கிடைக்கும். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும். தந்தையால் நல்லது நடக்கும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். உயர்கல்விக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ அல்லது சொந்த தொழிலுக்காகவோ எதற்கு சென்றாலும் நீங்கள் கண்டிப்பாக முன்னுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். சொந்த தொழில் பண்ணுறீங்க, உங்கள் கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும். இந்த 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார், வக்ர கதியில் இருக்கிறார். அப்போது 9ல் இருக்கிறதா ஒரு நிலை ஐதீகம். அப்போது 9ஆம் இடம்தான் பாதிக்கப்படும் மொழி, 10 நல்லாவே இருக்க போகிறது. தொழில் சிறந்து விளங்க போகிறது. நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. எந்த குறையும் இல்லை. ஒரு பாக்கிய குறைவு ஒன்றா எடுத்துக்கலாம் அந்த சனி வக்ரம் அடைகிறதால. மற்றபடி வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் செல்லவிருக்கும் அன்பர்கள் உங்களுடைய தாஸ்தாவேஜிக்களை சரிவர எடுத்து செல்லுங்கள். அங்கே போய் ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி உங்களுக்கு இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், நல்ல பண வரவு, பொருள் வரவு, சொத்து பத்து விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கும் நல்லதே நடக்கும். வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க, வீடு கட்டுவீங்க, பெயிண்ட் பண்ணுவீங்க, இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு சிறப்பாக செய்வீங்க. மற்றபடி முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள். இந்த மேஷ ராசிக்கு இந்த வாரம் ஓரளவுக்கு நன்மைகள் பெறக்கூடிய ஒரு வாரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.